வெல்கம் டு எஜுகேஷன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 பிஎஸ்சி ஸ்டடி பிளானு, 2025 பிஎஸ்சி சிலபஸ்ஸு, பிஎஸ்சிக்கான குவாலிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ, ரிட்டனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் 2025க்கான பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ லென்த்தாக தான் இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2025க்கான பிஎஸ்சி சிலபஸ் பார்க்க போகிறோம். சிலபஸ் எதுக்காக இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்கேருந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிக கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இந்த பிஎஸ்சிக்கு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சிலபஸாக பார்த்தா மட்டும்தான் எங்கேருந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது 2 எக்ஸாமாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் புதுசாக எக்ஸாம் எழுத வர்றவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, 2 எக்ஸாமே ஒரே நாளில் இருக்குமா இல்லை வெவ்வேறு நாட்களில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரே நாளில் தான் இருக்கும், சரிங்களா? 2 எக்ஸாமே ஒரே நாளில் தான் இருக்கும். அதாவது இன்றைக்கி மார்னிங் 10 AM எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா 12:40 வரை எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? அதாவது டைமிங்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 hours 40 minutes இருக்கும். இப்போ தான் முதல் டைம் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு டைமிங் கொடுத்து அதுக்குள்ளே OMR சீட் வாங்கிடுவாங்களா, செகண்ட் எக்ஸாமுக்கு ஒரு டைமிங் இருக்குமா அப்படின்னு இருக்கும். அப்படி எதுவுமே கிடையாது. 2 எக்ஸாமே ஒரே OMRல தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 2 எக்ஸாமுக்குமே சேர்ந்தாப்பில் உள்ள டைமிங் தான் 2 hours 40 minutes, சரிங்களா? ஸோ இந்த டைமிங்குள்ளே நம்மளுக்கு ஃபஸ்ட் எக்ஸாமும் எழுதிக்கலாம், இல்லை செகண்ட் எக்ஸாமும் எழுதிக்கலாம், இல்லை ரெண்டையுமே நம்ம மிங்கிள் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ 2 எக்ஸாமுக்கு சேர்த்து டைமிங் 2 hours 40 minutes நம்ம எப்படினாலும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயின் எக்ஸாமை ஃபில் பண்ணிக்கலாம். 2 hours 40 minutes இருக்குது. ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெயின் எக்ஸாமை முடித்து அதை கட் ஆஃப்குள்ளே நம்ம மார்க் கொண்டு வர பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டியில் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் எல்லாமே டிக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக டைமிங் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கவலையே கிடையாது. ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 2 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன எக்ஸாம் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம், சரிங்களா? அதாவது முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அது 80 marks. மெயின் எக்ஸாம்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அது 70 marks, சரிங்களா? அந்த மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ள கட் ஆஃப் உள்ள வரப்போகிறது. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு டைமிங் 2 hours 40 minutes இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு அது நம்ம கட் ஆஃப் ஃபுல்லாக 70க்கு ஒரு 65+ அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்தோம் அப்படின்னா ரொம்ப டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கட் ஆஃப் ஃபுல்லாக வர போகிறது இல்லை. அதனால் இது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் பேப்பர் நமக்கு திருத்த போகிறாங்க, சரிங்களா? அதாவது 80க்கு 32 மார்க் இருந்தால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமில் நம்ம திருத்த போகிறாங்க. இப்போ மெயின் எக்ஸாமில் நம்ம 70 மார்க்ஸ்க்கு எழுதியிருக்கோம். 69 மார்க் கரெக்டாக இருந்துமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 80க்கு 30 தான் எடுத்திருக்கோம். பாஸ் ஆகலை அப்படின்னா 80க்கு 32 தான் பாஸ் மார்க்கு. 80க்கு 30 தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மெயின் எக்ஸாம் பேப்பரை திருத்த மாட்டாங்க, சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியோட பாஸ் மார்க் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 80க்கு 32 தான், சரிங்களா? ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் லாஸ்ட் டைம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகி மெயின் எக்ஸாமை திருத்தாமல் இருந்தவங்களும் சில பேர் இருக்காங்க, சரிங்களா? அதாவது லாஸ்ட் டைமில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாமை இவங்களுக்கு திருத்தவே இல்லை. ஸோ தமிழ் கஷ்டம்னு இருக்கிறவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை கிளியராக படிச்சுக்கோங்க, சரிங்களா? பட் நார்மலாக 80க்கு 32 எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தமிழ் கஷ்டமாக இந்த டைம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஷூராக அப்படி வராது. எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து டிஎன்பிஎஸ்சி இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பி தான், சரிங்களா? ஸோ இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான் நம்மளுக்கு தமிழ். அதனால் இது கட் ஆஃப் ஃபுல்லாக வரப்போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. அப்படி கஷ்டமாக இருந்தாலுமே 80க்கு 32 எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தமிழ் படிக்கிறதுல ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 6th 7th 8th அதாவது நம்மளுக்கு 6th to 10th வரை தமிழ் புக் படிக்கணும். ஸோ 6th 7th 8th கம்ப்ளீட்டாக படித்தோம் அப்படின்னாலும் 80க்கு 32 எடுத்துடலாம். 9th 10th கம்ப்ளீட்டாக படித்தோம் அப்படின்னாலும் 80க்கு 32 கண்டிப்பாக எடுத்துடலாம், சரிங்களா? 80க்கு 40 கண்டிப்பாக எடுக்கலாம், சரிங்களா? நான் பாஸ் மார்க் வந்து 80க்கு 32 அப்படிங்கிறத சொல்கிறேன்.
இல்லை இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 6th to 10th வரை ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டு இம்பார்ட்டண்ட்டான இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகிடலாம். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், பட் அதுக்குன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமை திருத்துவாங்க சரிங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ் எலிஜிபிலிட்டியில் 80க்கு 40 மார்க் அப்படிங்கிறது ஏம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 80 மார்க்ஸுக்கு நடக்க போகுது. 32 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு. நம்மளோட டார்கெட்டு 80க்கு 40 எடுக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ மெயின் எக்ஸாம் எடுத்துக்கலாம். மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது 70 மார்க்குக்கு இருக்கும் சரிங்களா. இதில் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. அதாவது 65+ எடுத்தால் மட்டும்தான் நமக்கான வேலை நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் அவ்வளோ காம்படிஷன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக 70க்கு 65+ எடுத்தே ஆகணும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2017, 15 அந்த மாதிரி டைமிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். 45+ எடுத்தாலே கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்கல் செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அப்போ ஃபிசிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஃபிசிக்கல் செலக்ட் ஆகி போயிடுவாங்க சரிங்களா. பட் இப்போ அப்படி கிடையாது சரிங்களா. அதே மாதிரி அந்த டைமில் வேக்கன்சியுமே பல்க் வேக்கன்சியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 11,000 வேக்கன்சி, 10,000+ கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ 45+ எடுத்தாலே அவங்க பாஸ் ஆகி உள்ளே போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்குள்ள வேக்கன்சியுமே 3,000 சம்திங், 2,000 சம்திங் அந்த மாதிரி கீழே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ காம்படிஷனுமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் 70க்கு 65+ எடுத்தால் மட்டும்தான் நமக்கான ஜாப் நம்ம கையில் இருக்கும் சரிங்களா. நம்மளோட டார்கெட்டு 70க்கு 68 வச்சுக்கணும் சரிங்களா. மெயின் எக்ஸாமில் 70க்கு 68 நம்மளோட டார்கெட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 80க்கு 40 மார்க்ஸ் வந்து நம்மளோட டார்கெட் சரிங்களா. ஓகே சார், எந்த சப்ஜெக்டில் இருந்து அதிக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், எந்த சப்ஜெக்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சிலபஸ் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இந்த சிலபஸ் வந்து நம்ம எதுலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா TRION-SRB போர்டிலேருந்து வெளியிடப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அதாவது லாஸ்ட் இயரில் நடந்த கொஸ்டின் மேச்சரி, லாஸ்ட் இயரில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் மேச்சரி இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் A, பார்ட் B அப்படின்னு 2 பிரிவாக இருக்கும். பார்ட் ஏல ஜென்ரல் நாலேஜ், பார்ட் ஏலேருந்து 45 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜிலேருந்து, பார்ட் பிலேருந்து 25 கொஸ்டின், தமிழ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், சைக்காலஜிலேருந்து ஒரு 20 கொஸ்டின் சரிங்களா. இப்போ பார்ட் ஏலேருந்து 45 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இது எங்கெங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே பார்ட் ஏல வரும் சரிங்களா. ஸோ இப்போ சோசியல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 9 கொஸ்டின், ஜியாகிரஃபிலேருந்து 9 கொஸ்டின், சிவிக்ஸ்லேருந்து 6 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின். இந்த ஆர்டர் படியே படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்மளுக்கு ஹை லெவலில் கொஸ்டின் கேட்குற ஏரியா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் சிவிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் படியே படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. சயின்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜிலேருந்து 5 கொஸ்டின், ஃபிசிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிலேருந்து 3 கொஸ்டின். ஸோ இப்போ சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பயாலஜியை முடிச்சுட்டு அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா பயாலஜியில் தான் நம்மளுக்கு அதிக கொஸ்டின் இருக்குது. அதே நம்ம சோசியல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருந்தால் நம்மளுக்கு அதிக கொஸ்டின் இருக்குது சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின் சரிங்களா. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு 4 to 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முன்ன பின்ன 4 to 5 கொஸ்டின் தான் இருக்கும். தென் இந்த இதில் இருந்து 1-2 முன்ன பின்ன இருக்கும் சரிங்களா. மற்றபடி எல்லாமே இதே ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ 1-2 கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கும் சரிங்களா. ஓகே, பார்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிகேலேருந்து 45 கொஸ்டின், அதாவது சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியிலேருந்து 9 கொஸ்டின், ஜியாகிரஃபிலேருந்து 9 கொஸ்டின், சிவிக்ஸ்லேருந்து 6 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜிலேருந்து 5 கொஸ்டின், பிசிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 7 கொஸ்டின். இது எல்லாமே சேர்ந்தது பார்ட் ஏ 45 கொஸ்டின் சரிங்களா. பார்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு தமிழ்லேருந்து 5 கொஸ்டின் சரிங்களா. சைக்காலஜிலேருந்து 20 கொஸ்டின் சரிங்களா. இதுக்கு சைக்காலஜியில் என்னென்ன டாபிக்லேருந்து வருது, தமிழில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ பார்ட் ஏலேருந்து 45 கொஸ்டின் சொல்லிட்டோம், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டோம். பார்ட் பிலேருந்து 25 கொஸ்டின் சொல்லிட்டோம். இது எல்லாமே சேர்ந்ததான் 70 மார்க் சரிங்களா. இதில் கண்டிப்பாக 65+ எடுத்தால் மட்டும்தான் நம்ம பாஸ் ஆகி உள்ள ஜாப் கையில் வச்சுருக்க முடியும் சரிங்களா. ஸோ 65+ கண்டிப்பாக வேணும். நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 68+ அச்சீவ் பண்ணுங்கள் சரிங்களா.
ஓகே, இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். செகண்ட் பிசி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ். சரிங்களா, 10th பாஸ் ஆனாலே போதும். பட் இதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மேல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் 170 சென்டிமீட்டர். எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 167 சென்டிமீட்டர். சரிங்களா, இதே ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 159 சென்டிமீட்டர். எஸ்சி, எஸ்டி அவங்க கேட்டகரிக்கு 157 சென்டிமீட்டர். சரிங்களா, அதாவது பியூசி குவாலிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா 10th பாஸ்னே போதும். சரிங்களா, இதில் ஹைட் மெஷர்மெண்ட் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்குது. இதை நம்ம டீட்டெயிலாக சொல்லிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பிசி சிலபஸ் பார்த்துட்டோம். இப்போ பிசியோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா, இது ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க. சரிங்களா, இப்போ தேர்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ, அதாவது 2024 எந்த ஒரு எக்ஸாமே இல்லை. சரிங்களா, 2026 எலெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த டேட்லேயும் எந்த ஒரு எக்ஸாம் இருக்க போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக 2025 எக்ஸாம் நடந்ததாக ஆகும். சரிங்களா, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை எண்டு, அதாவது இந்த மாதம் எண்டு இல்லை ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங். அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ வரலாம் அப்படின்னா ஜூலை மந்த்து எண்டு இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங். எக்ஸாம் டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் எண்டு இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங். சரிங்களா, ஸோ எந்த ஒரு குழப்பமே வேணாம், நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். சரிங்களா, ஸோ எந்த ஒரு குழப்பத்தோடையும் படிக்க வேணாம், தெளிவாக படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து ரிட்டனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிசிக்கல் செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் பேசிக் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிட்டனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிசிக்கல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பிசிக்கலில் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24 மார்க்ஸ். சரிங்களா, அதாவது ஃபிசிக்கலோட மார்க்கு 24 மார்க்ஸ். இதுக்கு முன்னால் பிசிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரோப் ஏற முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் ஆகி வெளியில் போயிடுவாங்க. சரிங்களா, இப்போ அப்படி நம்மளுக்கு கிடையாது. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார் ஏதாச்சும் குறைஞ்சிது அப்படின்னா ஒரு ஸ்டாருக்கு 8 மார்க்கு குறையும். பட் ஆனால் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் பிசிக்கல் இருக்கும். சரிங்களா, பிசிக்கல் நினச்சி ரொம்ப கவலைப்படணும். பட் ஆனால் பிசிக்கலும் வேணும். பட் ஆனால் இதில் வந்து நம்ம 70க்கு ஒரு 68+ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வேணாலும் நம்ம ஜாப் வாங்கிடலாம். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் மெயின் எக்ஸாமில் 70க்கு 68+ இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான ஜாப் நம்மளோட கையில் இருக்கும். சரிங்களா, ஓகே சார், மெயின் எக்ஸாமில் 70 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பிசிக்கலில் 24 மார்க்னு சொல்லிட்டீங்க, டோட்டலாக 94 மார்க்ஸ் தானே வருது, 100 வரலையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை. என்சிசி, என்எஸ்எஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு 6 மார்க் ஆட் ஆகும். சரிங்களா, இவங்களுக்கானது 6 மார்க். சரிங்களா, அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கான மார்க் இருக்கும். சரிங்களா, அதாவது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 6 மார்க் இருக்கும். அப்போ டோட்டல் நம்மளுக்கு 94 + 6 சேர்ந்தது 100. சரிங்களா, அந்த 100க்கு தான் நம்ம பிசி எக்ஸாம் எழுத போகிறோம். மெயின் எக்ஸாம்லேருந்து 70 மார்க்ஸு, பிசிக்கல்லேருந்து 24 மார்க்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து ஒரு 6 மார்க். சரிங்களா, இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு 100 மார்க்ஸுக்கு பிசி எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, இப்போ பிசி எக்ஸாம் சிலபஸ் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ரிட்டனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது பிசியோட ஸ்டடி பிளான். சரிங்களா, பிசியோட ஸ்டடி பிளான் நம்ம இப்போ ஒரு ஷார்ட்டாக போட்டலாம். பட் எதுக்காக அப்படின்னா வீடியோ லென்த்தாக போய் கேட்டிருக்கு, இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். பட் இப்போ ஷார்ட்டாக பிசியோட ஸ்டடி பிளான். சரிங்களா, பார்த்துடலாம். பிசி எக்ஸாமுக்குன்னு வேலைக்கு போயிட்டே படிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர் டேக்கு மினிமம் 8 hours படித்தே ஆகணும். சரிங்களா, ஸோ வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா மார்னிங் 4 AM
4 AM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 AM வரை எடுத்துக்கலாம் சரிங்களா, 4 hours சரிங்களா. அதே நைட் 8 PM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 PM வரை, இதில் ஒரு 3 hours. இந்த இடைப்பட்ட டயத்தில் 1 hour எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 8 hours படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களோட அவங்களோட நேச்சர், அதாவது ஒருத்தங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் முடியலாம், ஒருத்தங்களுக்கு லேட்டாக முடியலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இதோட டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக மினிமம் 8 hours இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, இந்த ஸ்டடி பிளான் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்டடி பிளான் தேவை அப்படின்னா கமெண்ட்டில் ஸ்டடி பிளான் அப்படின்னு மட்டும் கமெண்ட் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நம்ம போட்டுடலாம் சரிங்களா. ஓகே, நம்மளோட சேனலை இவ்வளோ மணி நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராச்சும் பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. எதுக்காக அப்படின்னா பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி A to Z அப்டேட் நம்மளோட சேனலில் இருக்கும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.